ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 15 தான். 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த 4 நாள்லேயே 50 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வெயிட் பற்றி எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. வீடியோ எண்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி, பாலில் ஊற வச்ச சியா சீட்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி, பாதாம், இதுதான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி தான். ரொம்பவே கம்மியாக ஆயில் போட்டு தான் செஞ்சுருக்கேன். இதுதான் என்னோடய அளவு பவுல். இதில் தான் நான் வந்து ரைஸ் எல்லாமே எடுத்துப்பேன். அதோட 2 முட்டை, தயிர் பச்சடி வச்சு தான் சாப்பிட்டேன். ஈவினிங்காக கொஞ்சம் பசிச்சுது, அதனால் பச்சை பயிறு அடை ஒன்று செஞ்சு சாப்பிட்டேன். டின்னருக்கு மீல் மேக்கர் வச்சு 2 நிமிஷத்தில் செஞ்ச ஒரு டிஷ் தான் இது. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி எக்கு போட்டு உங்களுக்கு தேவையான மசாலா போட்டு அதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்குங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், கரம் மசாலா அந்த மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய்கறி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணிட்டு அதில் வேக வச்ச மீல் மேக்கர் ஒரு நிமிஷம் தான் வேக வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு மூடி ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு அதில் அந்த ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்ச எக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் என்னோடய டயட்டு. இன்றைக்கி நான் வந்து இதான் வெயிட் இருந்தேன். இன்றைக்கி டயட் ரொம்பவே நல்லா போச்சு.